பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் எல்லாருமே ஹாலுக்கு வர சொல்கிறாங்க. எல்லாருமே ஹாலில் வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்களோ எது சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிட்டு திடீர்னு சரவணா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு 3 நாள் லீவ் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கடையில் எதுவும் வேலை இருக்கப்பா? சரிப்பா நான் லீவ் சொல்லிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. கடைக்கெலாம் வராண்டாண்டா, நீனும் தங்கமயிலும் ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயிலுக்கு பயங்கரமான சந்தோஷம். இங்கே சரவணன் வந்து திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. என்னடா போயிட்டு வான்னு சொல்கிறேன், ஒரு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு முன்னக்கூட்டியே செந்திலுக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஹனிமூன் போகலாப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க ஹனிமூன் போகலையா? கொடைக்கானல் எல்லோரும் போனோம்ல, மீனா எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மாம்மா ஆமாம் சுற்றி பார்த்தோம்லா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, மச்சாங்க பாருங்கள், கதிர் வந்து கல்யாணம் முடியுதுக்கு முன்னாடி வந்து சுற்றி பார்த்தான், ரைட்டு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க போகலையே அப்படிங்கிறாங்க. உன்னைய நான் வந்து வாய் பேசுறதுக்கு கூப்பிடலை, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்குறத உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் சொல்கிறாரு, யார் போனாண்ணே, சரவணன் போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்லைப்பா எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் மட்டும் போகிறது கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போய்ட்டு வாப்பா, ஒரு 3 நாள் லீவு கேளு, இல்லைனா ஓனர்கிட்ட நான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எழுந்திரிச்சு கடைக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ஓரமாக வீட்டுக்கு வெளியே நின்று சரவணன் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தம்பிமா 2 பேரும் வராங்க பின்னாடி. அண்ணே சமண அப்படிங்கிறாங்க. ஹனிமூன்லாம் போகிற கிழக்கு கிழக்கு அப்படிங்கிறாங்க கதிர். செந்திலும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. உடனே பழனி வராரு. டேய் மாப்பிள்ள அசத்திட்டடா கலக்குடா அப்படிங்கிறாங்க. என்னவாம்மா கலக்கிறது, இந்த மாதிரி என் தம்பிமார் 2 பேருக்குமே எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஹனிமூன் போகாமல் நான் எப்படி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் ஒன்றும் நினைக்கல, நீ போய்ட்டு வானே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரூமில் ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க தங்கமயில். எப்பா நம்ம ஹனிமூன் போகிறோம்ப்பா, நம்ம கனவுலாம் நினைவாக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அது பக்கம் அம்மா சொன்ன மாதிரியே என் வீட்டுக்காரர் ஹனிமூன் முடிஞ்சு வரும்போது என் முந்தானையிலே நான் முடிஞ்சு வச்சுருக்கணும், அது போக என் சொல்ல மட்டும்தான் அவர் கேட்கணும், அந்தளவுக்கு நானும் அவர்கிட்ட நடந்துக்கணும், அவரும் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கற்பனையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் ரொம்ப சோகமாக ரூமுக்குள்ளே வராங்க. வந்து என்னங்க மாமா ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, செலவுக்கு என்ன செய்ய போகிறோன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. அது இல்லை, அது அப்பா தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்மளுக்கு முன்னக்கூட்டி கதிருக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்க ஹனிமூன் போகாமல் நம்ம போகிறது தப்புன்னு படுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவங்க நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஏங்க வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, செந்தில் வந்து கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிட்டு அவன் போகலை, அதுபோக கதிரும் போகல, அப்புறம் நான் மட்டும் போய் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, செந்தில்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் இவர், நம்ம பார்த்தோம், செந்தில் தான் ஏதோ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க. கதிரும் பழனியும் பேசினதும் இவங்க ஒரு சைடில் பார்க்கல, ஏன்னா அவங்க மறைவாக நின்றுருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது செந்தில் எதுவும் சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. செந்தில்லாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் முதல்ல மாமா சொல்லும் போது சரின்ற மாதிரி தான் போனீங்க, அதுக்கப்புறம் வீட்டு வாசல் நின்ற உடனே பின்னாடியே செந்தில் வந்தான், செந்தில் வந்துன்னு பேசினோடனே நீங்கள் வந்து போக வேண்டாம்னு நினைக்கிறீங்க, செந்தில் வந்து ஹனிமூன் போனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது, இன்றைக்கி நான் அவர்கிட்ட என்னென்னு கேட்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ பாரு லூஸு மாதிரி நீ தான் ஒரு முடிவு எடுக்காத, நான் தான் வாசல் நின்றேன், என்ன நிற்கும்போது என்னென்ன யோசனையாக இருக்கும்போது நான் தான் பேசினேன், மற்றபடி செந்தில் வந்து ஹனிமூன் போகாத வைக்கலாம் சொல்லலை, ஆனால் நீ போயிட்டு வான்னு தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேணால் உங்கள் தம்பியை விட்டு கொடுக்காமல் நீங்கள் அப்படி இப்படின்னு பேசலாம், உண்மை நிலையில் வந்து அந்த செந்தில் தான் வந்து நம்ம ஹனிமூன் போகிறத கெடுக்கான், நான் விடவே மாட்டேதே அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு மயில், வீடு வந்து இப்போ தான் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு, உன்னால் வேறு எந்த பிரச்சனையும் வந்துடாமல் தயவு செய்யுது சரியா, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் வேலைக்கெலாம் நீங்கள் போக வேணாம், சொல்லிவிட்டு வந்துடுங்க, 3 நாள் லீவு கட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, ஒரு இடத்துல நான் வேலை தான் பார்க்குறேன், நம்ம நினச்ச நேரம் லீவ் போட முடியாது அப்படிங்கிறாங்க. அதான் மாமாவே லீவ் கேட்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஒரு பேச்சுக்கு, அதனால் அப்பாவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா, நான் சொல்கிறேன், ஆனால் வந்து எனக்கு ஹனிமூன் போக விருப்பம் இல்லை, அதனால் நான் ஹனிமூன் போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து நீ அப்பாட்ட சொல்லிடு, எனக்கு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலை தங்கமயிலுக்கு சரியான கடுப்பு. உடனே இங்கே ராஜீவ் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா அரேஞ்ச் மேரேஜ்னா சமாதானம் அக்கா அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் ராஜி நினைக்கேன், பார்த்தல மாமா வந்து அவங்க 2 பேரும் தனியாக அனுப்புகிறாரு, இதே இது நான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போது எனக்கு லவ் மேரேஜுங்கிறதுனால ஹனிமூன் போகிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து வந்தாங்க, அவங்க எல்லா வகையிலுமே கொடுத்து வச்சவங்க தான் ராஜி. படம் பார்க்க 1200 செலவுப்படி படம் பார்க்குறாங்க, ஆனால் எங்களுக்கு வெறும் 120 ஆளுக்கு 60 டிக்கெட்டு, சரியா 120 முடிஞ்சது, 10 மடங்கு அவங்களுக்கு கூட. அதன் பின்பு பார்த்தேன்னா இப்போ தனியாக ஹனிமூன் போகிறாங்க வைக்காங்க.
சரி நல்லா இருந்துட்டு போட்டும், எல்லோரும் நல்லா இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அரேஞ்ச் மேரேஜே பேசாமல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் நினைக்கும்போது அப்படி தான் தோணுது. என் வீட்டுக்கார விரும்பி தொலைச்சிட்டேன், நீ வேற கதிரை விரும்பி தொலைச்சிட்ட அப்படிங்கிறாங்க. நான் ஏன்க்கா விரும்பி தொலைச்சேன், நான் வந்து நீங்கள் தானேக்கா கல்யாணம் முடிச்சு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஏ தாயே, அம்மா தாயே, தயவு செய்து வந்து 4 பேர் கேட்குற மாதிரி சொல்லிடாத. ஏற்கனவே இந்த வீடு வந்து ரணகளத்தில் உள்ள வீடு என்ன, அதனால் வந்து யாருக்கு அதுலையாவது கேட்டுச்சோ பாடாப்பட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, தங்கமயிலக்கா வந்தாலும் நம்ம கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். அதனால் நீ வந்து எப்பவும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நீ லவ் பண்ணால் அவனை கட்டிட்ட, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஆனால் இது என்னைக்கு உனக்கு மறக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த டியூஷன் இது கேட்டீங்களாக்கா அப்படிங்கிறாங்க. எம்மா தாயே, ஆர்வக்குள்ளார நீ சொன்ன, நான் யோசனை பண்ணி பார்த்தேன், சரி வராது. ஏற்கனவே மாமா நம்மளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து ஹனிமூனுக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு நான் கேட்கணுன்னா அது சரியே வராது, விட்டுரு, அதை பற்றியே விட்டுரு அப்படி இப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ராஜி, இங்கே பாரு, வீட்டுக்கு தெரியாமல் நீ வேலை பார்க்க போகிறதோ, கதிருக்கு தெரியாமல் வேலைக்கு போகிறதோ சாத்தியம் இல்லை. நீ சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தேன். அக்கா, கதிர் எனக்கா கஷ்டப்படுறான், எப்படியா நீங்கள் வேலையை ரெடி பண்ணி கொடுங்கக்கான்னு நீ சொன்ன. ஆனால் நடக்க போகிறத பார்த்து நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு அப்படின்னா செந்திலே என்னை வீட்டு விட்டு போயிருன்றுவார். யார், செந்தில் மாமாலாம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் சொல்ல மாட்டார். அன்னைக்கு என்ன என் மேலே இந்த தப்பு இல்லைன்னு பேசுகிற மனுஷன் நீ மறுபடியும் செஞ்சுருக்கேன்னா எங்கள் அப்பா அசிங்கப்படுத்த தான் செஞ்சுருக்கேன்னு இவரே பேசுவார். அப்படி ஒரு நிலை தான் இங்கே இருக்குது. அதனால் அது சில லாயக்கப்படாது. வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. வேறு என்னக்கா நான் பண்ண முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்று செய்வோமா நம்ம ராஜி அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ வந்து எந்த மேஜர் அப்படிங்கிறாங்க. அக்கா, நான் வந்துட்டு மேக்ஸுக்கா அப்படிங்கிறாங்க. ரைட்டு, உனக்கு ஓரளவு ஜிகேலாம் உண்டுல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம், டிஎன்பிசி குரூப் 4க்கு இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு, நம்ம ஆன்லைனில் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டானே அப்படிங்கிறாங்க. அக்கா சூப்பர் யோசனைக்கா அப்படிங்கிறாங்க. அதான் கரெக்டாக வரும் ராஜி, நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசிக்கலாம். ஒரு ஸ்டாண்டு மட்டும் வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், நீ கிளாஸ் எடுக்கிற மாதிரி அப்படியே லைவாக வந்துடும். சரியா, ஒவ்வொரு பேப்பராக நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பேச பேச சூப்பராக. இப்போ மேக்ஸ் நீ படிச்சிருக்க, இந்த ஸ்டோரி படிக்கும்போது அதை படிச்சுட்டு அதை அப்படியே வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவியோ அதை பண்ணு. அதேமாதிரி சயின்ஸையும் அதை படிச்சுக்கிட்டு எப்படி பண்ணணுமோ பண்ணு. மேக்ஸை பொறுத்த மட்டும் உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். இந்த மாதிரி எதையுமே நல்ல மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு வீடியோவாக இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைக்கா அப்படிங்கிறாங்க. அக்கா, என் செல்லு சரியில்லையக்கா அப்படிங்கிறாங்க. சூப்பர் செல் வச்சுருந்தியா அப்படிங்க. அக்கா, உங்களுக்கு தான் தெரியுமாக்கா, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் செல்லு கீழே விழுந்துச்சுலக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அதை வச்சு நீ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஒன்று செய்கிறேன், அக்கா ஒரு செல்லு வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க்கா அப்படிங்கிறாங்க. ஏய், கதிர் தான் வந்து பைக் வாங்குறதுக்கு காசு வாங்க மாட்டான், நீனும் வாங்க மாட்டியா? உன் ஆள் ஃபோன் எதுவும் பண்ணானா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, இனிமேல் தானே போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஓ, இனிமேல் தான் போகிறானா, சரி சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டு போனால் அப்படி அப்படிங்கிறாங்க. தெரிலக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு நான் செல்லு வாங்க தரேன் காசு அப்படிங்கிறாங்க. அக்கா, எனக்கு செல்லாம் வாங்க தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி செல்லு வாங்கணும், நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, எப்போ வாங்குறதுக்கா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து 3 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு வந்துடுவேன். சரியா, நீனும் காலேஜ் 2 மணிக்கு முடிச்சுட்டு வந்துடுவோம்ல, வந்து வீட்டில் இரு, பிறப்பிட்டே இரு. அக்கா வந்து வந்த உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அக்கா தங்கச்சி நம்ம 2 பேரும் யாரும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, தங்கமயிலக்கா நம்மளை விட்டுட்டு போகிறோம், எதையுமே கலந்துக்கிட மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்களே கூட்டிட்டு போக முடியுமா, சரி வராது. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி. ராஜிக்கு வந்து மீனா செல்லு வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு வாங்கி தரல, நான் தான் மூத்த மருமகம், எனக்கு வாங்கி தரணும்ல அப்படிம்பாங்க. அதுக்கு நம்மள்ட்ட வழியும் இல்லை, நம்மளுக்கு அது தேவையும் இல்லை. சரியா சொல்லுது, புரியுதா? நீ இப்போ காலேஜ் கிளம்பி போ, நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு பின்னாடி நான் 3 மணிக்கு வந்துடுறேன், நீ பிறப்பிட்டுரு, நம்ம போயிடுவோம் அப்படிங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கதிர் வந்து என்ன காலேஜ் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தர நீனும் காலேஜ் தான் வரணும் அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலேஜ் கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சைக்கிளை மறந்து வச்சிடுறாரு. என்ன சைக்கிள் எடுக்கலையே அப்படிங்கிறாங்க. மறுபடி மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்க வர. எந்த ஞாபகத்தில் நீ இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சரி சரி அப்படின்னு சொல்லி, சரி யார் ராஜி அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. அன்றைக்கே பார்க்கம்பில் இருந்தது எனக்கு அப்படி வலிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டாக போ அப்படிங்கிறாங்க. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. கதிர் வந்து நம்மளை இடிச்சுக்கிட்டே வந்து சைக்கிள்லாம் ஓட்டினான் வச்சான்னு சொல்லிட்டு, கதிர் நில்லு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் ஏறிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பின்னாடி ஏறிக்கோ அப்படிங்கிறாங்க. பின்னாடிலாம் சைக்கிள் ஏற முடியாது, முன்னாடி தான் யாருனா ஏறுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ஏறு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஆனந்தமாக சைக்கிள் ஓட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. ஏய், அண்ணாமலை படத்தில் போகிற மாதிரியே போகிறீங்களா, குஷ்பு மாதிரியே ஒரு ஆள் வந்து ரஜினி மாதிரியே போகிறீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே அவங்க போகிறாங்க. நீ அண்ணாமலையா அப்படிங்கிறாங்க. நீ என்ன குஷ்பா, இல்லை சிதனாமிரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஏறி கொண்டு காலேஜில் விடுதாங்க. சரி நீ நேரத்துக்கு போ கிளாஸுக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேருமே.
இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேரம் ஆயிடுது. ராஜியும் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வராங்க. வந்தோடனே ராஜி அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. புறப்பட்டுருக்கியா அப்படிங்க. புறப்பட்டுருக்குங்க அப்படிங்கிறாங்க. வா போகலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் புறப்பட்டு வெளில போகிறாங்க. அப்போ கோமதி வராங்க. எங்கடி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயிலுன்னு சொல்லுதாங்க. ஆமாத்தா எங்கே போகிறாங்க, அவங்க அந்த மீனா வந்த உடனே கிளம்பி கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க வேலை சம்மந்தமாக ராஜி எதுவும் செய்ய சொல்கிறாங்களா, ஏதாவது டியூஷன் கிளாஸ் எதுவும் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கையெடுத்து கும்பிட்றாங்க மீனா. அக்கா நல்லா இருப்பீங்க, இருக்க பிரச்சனையில் இந்த பிரச்சனை வேலையை கிளப்பி விட்றாதாங்க, நம்ம அந்த வேலையை நம்ம பார்க்கல. அவங்கள ஹனிமூன் போக சொல்கிறதுக்கு மாமா சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள். அதான் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, அங்கே வந்து சொல்லிட்டு வருவார் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்கிட்டயாவது சொல்லிட்டு போங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தைங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ஏய் சொல்லிட்டு போங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏய் எனக்கு வரது வரைக்கும் பொறுமை தாங்க, இப்படி சொல்லிட்டு போங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தை சின்ன சிறுசுன்னு நாங்கள் எங்கேயாவது போயிட்டு வருவோம் அக்காவும் தங்கச்சியும், நீங்கள் ஏன் தான் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலடி, என்கிட்ட சொல்லிட்டு போங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. நானுமா சரி வரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் 3 பேரும் போகிறாங்க. ஏண்டி நீங்கள் போகிற வரைக்கும் சொல்ல மாட்டீங்களா, பரபரப்பாக இருக்குன்னு நினச்சி எதுவும் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத ராஜி வந்து செல்லு கீழே விழுந்துருச்சுல, அதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவளுக்கு செல்லு இல்லை, அதனால் அவளுக்கு வேறு செல்லு வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி அப்படி அழுதுறாங்க. நீ ஏம்மா வாங்கி கொடுக்கணும், அத்தை நான் தானே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி தானே, என் தங்கச்சிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா, என் கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு செல்லு வந்து உடஞ்சி போச்சுன்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கதிர் தான் வந்து நான் பைக் வாங்கி தரேன் காசுக்கு தரேன்னு சொல்லும்போது அண்ணியாக நினச்சி நீ அண்ணியமாக இருக்கான், ஆனால் இவன் என் அக்கான்னு தானே கூப்பிடுதான், என் தங்கச்சிக்கு நான் செஞ்சு தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிடி இப்போ செல்லு வாங்குறதுக்கு என்ன அவசரம், அவன் செல்லு தான் ஃபோன் வருது இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை டச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, எனக்கு அதை பற்றிலாம் அத்தைக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு பட்டன் போன தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ராஜி ஒரு வேலை ஒன்று பார்க்க போகிறா, அதுக்கு தான். என்னடி சொல்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்து நீ வந்து ஆப்புக்கு தான் நீ கூப்பிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் கூப்பிடலை, நீங்கள் வந்தீங்க திருத்தம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி மாமா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாருடி ஏண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இப்போ வந்து அந்தளவுக்குலாம் மாமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. செல்லில் தான் வேலை பார்க்க போகிறா அப்படிங்க. செல்லில் வேலை பார்க்க போகிறா, செல்லில் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அத்தை நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு படிப்பாங்க, நிறைய பேர் வந்து டியூஷன் வர முடியாமல் வீட்டில் இருந்து எப்படியும் ஆன்லைன்லேயே படிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து செல்லே வந்து என்னச்சுவா கிளாஸ் எடுப்பா. ஏண்டி செல்லுலே கிளாஸ் எடுத்தால் அவங்க எப்படி செல்லே அடி திட்டு போட்டு விடுவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை ரொம்ப நகைச்சுவையாக பேசுகிறீங்க அத்தை, முதல்ல வாங்க செல்லை வாங்குவோம், செல்லை வாங்கிட்டு சம்மந்தமாக பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அதுவும் சரி தான், கடை முன்னாடி நின்று ரொம்ப நேரம் பேசினா கடைக்காரங்க என்னமோ எதாவது நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. கடைக்குள்ளே போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க ராஜிட்ட, ராஜி உனக்கு எந்த செல்லு பிடிச்சிருக்கோ, எந்த கலர் பிடிச்சிருக்கோ, எந்த ஐஃபோன் பிடிச்சிருக்கோ பாரு அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு குறைஞ்ச மொபைலில் இருந்தால் போதுங்க்கா அப்படிங்கிறாங்க. எந்த அமௌண்ட்டில் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ 5000 6000 அந்த மாதிரி போதுங்க்கா அப்படிங்கிறாங்க. எம்மா தாயே 5000 6000க்கெலாம் ஐஃபோன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஃபோன் பூரா காட்டுங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒவ்வொரு மாடலாக பார்க்கும்போது இந்த ஐஃபோன் நல்லா இருக்கு பாரு ராஜி அப்படிங்கிறாங்க. இது விலை கூட சொல்லுவாங்களாக்கா, இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது 55,000 ரூபாய் வருது. 55,000 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி முடிக்கிறாங்க. அதை விடங்க கோமதி வாயை பொழந்துட்டு இருக்காங்க. அத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லடி 55,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கணுமான்னு பார்க்குறேன், 55,000 ரூபான்னா ஒரு பொண்ணு நகை வாங்கிடலாமாடி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நீ பாரு அப்படிங்கிறாங்க. ராஜி பார்க்குறாங்க. அக்கா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல்லு வேணாக்கா அப்படிங்கிறாங்க. முதல்ல என் தங்கச்சிக்கு நான் ஒன்று வாங்கி தரேன், அது நான் காஸ்ட்லி வாங்கி தர வேண்டாம் பாரு அப்படிங்க. வேணாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கக்கா. பிடிச்சிருக்கு, அமௌண்ட்டு கூடலாக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பெரிய ஆளாக வருவல, பெரிய ஆளாக நீனும் கற்றுன்னு வருவீங்களா, பெரிய ஆள்னா உழைச்சி இப்போ உடனே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பெரிய ஆளாக வருவீங்களா, அப்போ அக்காளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்க. 50,000 ரூபாய்க்கு நீ வந்து உன் தங்கச்சிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. ஏக்கா அத்தை இங்கே பாருங்கள், ராஜியை வந்து என்னோடய தங்கச்சியாக கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு உறவுன்னு கூட பிறந்த உறவுன்னா அவள் தான் இங்கே இருக்கா, அப்படிங்கும்போது அவளுக்கு நான் தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழாத, ஒழுங்கு மரியாதை நல்ல மாதிரி டியூஷன் எடு, என்ன ஆன்லைன்லேயே கிளாஸ் எடு, அதில் நிறைய பேருக்கு அரசு ஊழியர் ஆகட்டும், நிறைய பேர் படித்து பாஸ் பண்ணி பெரிய ஆளாகட்டும், யூடியூப் சேனலும் பெரிய இதாக வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா அப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதை தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோன் ஸ்டாண்டு ஒன்று கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கொடுக்குறாங்க. இப்படி வச்சு இதை வச்சு நீ பயன்படுத்தணும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, இல்லைனா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. வச்சுருக்காக்கா நீங்கள் என்ன சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவோம். அத்தை கிளம்புமா அப்படிங்கிறாங்க. கிளம்ப வேண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க.
மீனா நீனே வந்து ராஜிக்கு 50,000 செலவு வாங்கி கொடுத்த, எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் என் வீட்டுக்கார் என் பிள்ளைகளுக்கு யாருக்கும் வாங்கி கொடுத்ததில்ல அப்படிங்கிறாங்க. நம்ம மாமாவா அவர் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறாரு. பழைய ஆட்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லார் சைடுலையுமே 1,00,000 2,00,000 10,00,000னே செல்லிலே கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதானே ஒரு ஒரு 2,00,000னா ஒரு தோட்டமே வாங்கி போட்டுடலாம். ஒரு தோட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு செல்லு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். இந்த காலத்து பிள்ளைகள் நினச்சாலே சிரிப்பாக தான் வருது அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்கள் காலத்தில் செல் எதுவும் கிடையாது, இப்போ இருக்க செல்லை நாங்கள் பயன்படுத்துகிறோம், இதில் என்னதான் தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு சரியான இது போகிறாங்க. எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து மீனா ராஜி எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது என்னத்தை எல்லோரும் எங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு பொருளை வேண்டிங்க தான் போனோம் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணுறீங்க. அந்த ராஜு மீனாவும் சின்ன பிள்ளைய அவள் வந்து சொல்லாமல் குறையாமல் போகிறாங்க, அதுவே தப்பு. நீங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி தானே எல்லாமே செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் செய்யலையம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் செய்கிறீங்க. இப்போ 3 பேரும் கிளம்பி போனீங்க, எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்கன்னு சொல்லவே இல்லை. எங்கே போனாங்களோ ஏது போனாங்களோன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ, ஒத்தியில் இருக்குது வீட்டில் பயந்துட்டியாமா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் நான் எப்பவும் ஒத்தியில் தான் இருப்பேன். என் தங்கச்சி காலேஜ் போயிடுவா, எங்கள் அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிடுவாங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஹெல்ப்புக்கு அங்கேயும் போயிடுவாங்க, நான் ஒத்தியில் தான் இருப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே போனீங்களோ ஏது போனீங்களோ அது போக வந்து ஏன்டா எதுவுமே சொல்லிட்டு போகலன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அது ஒன்றும் இல்லாமல் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தயவுசெய்து சொல்லிடாதாங்க, சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டவாய் சும்மா இருக்காது, அம்மாட்ட சொல்லி ஏதாவது சண்டை இழுத்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை, மீனாவுக்கு வந்து கை கால் பிடிச்சிருந்துச்சி, அதான் ஒரு வைத்தியத்தை சொல்லி அதை தடவிடுறதுக்காக போனோம் அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நல்லதாம்மா இருக்கா, குறுக்கு வலிக்குன்னா ஒரு லேடி வைத்தியர் ஒன்று இருக்காங்க, அதான் குறுக்க தடவிடுறதுக்காக ராஜை கூப்பிட்டு கிளம்பியிருக்கா. அதான் நானும் போயிட்டு வந்தேன், எனக்கும் குறுக்கு வலி தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், வீட்டு வேலைக்கு அப்புறம் நான் செய்கிற வைக்கிறேன்னு சொன்னேன், கேட்கல. மீனா, நீ எதுக்கு வைத்தியத்தை போய் செலவுலாம் பண்ண அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. எனக்கே வந்து முதுகுவலிக்கு வந்து தைலம் தடவி விட தெரியும், அப்படி வேணா சொல்லு, நான் வந்து எங்கள் அப்பாவை தைலம் கொட்டுற சொல்கிறேன், நானே தடவி விட்டுருவேன், நீ கவலைப்படாத, அதுக்காக நீ வந்து டாக்டருக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ பணத்தை கொடுத்துட்ருக்காத அப்படிங்கிறாங்க. ஏக்கா, சம்பாதிக்கிறதே வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணாதானக்கா, பணம் இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. பணம் இருக்க தும்முலில் பேசாத மீனா, நான் அதை பேசலை, நீ என் தங்கச்சி, உனக்கு முடியலன்னா நான் செஞ்சு கொடுக்கணும்னு நான் சொல்லி தான் பேசுகிறேன் அப்படிங்கிறேன். அக்கா, தங்கமயிலக்கா, நீங்கள் தயவுசெய்து கண்டென்ட் எடுக்காதங்கக்கா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதங்க என்ன. நான் வந்து உடம்பு வெளிச்சமாக இருந்துச்சு, அப்போ ராஜை கூப்பிட்டு போய் ஒரு வைத்தியம் பண்ணிட்டு வந்துடணும்னு போனேன், அத்தைக்கும் எனக்கு இப்படி இருக்குனாங்க, அதை சேர்ந்து போனோம், நீங்கள் வேறு எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கையில் என்னது அப்படிங்கிறாங்க. அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, இது மருந்துக்கா. மருந்தையே அப்படி பேக் பண்ணி கொடுக்குறாங்க, பார்க்க செல்ஃபோன் டப்பா மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை செல்ஃபோன் டப்பாக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படிலாம் மருந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜை கண்ணை காமிக்கிறாங்க. ராஜி, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனா 2 பேரும் ரூமை பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே கோமதியும் போயிடுறாங்க. என்னடி வா, ஓட்டவாய் மாதிரி என்னதெல்லாமா கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை, அவளுக்கு மட்டும் ஓட்டவாய் இல்லை, உங்களுக்கு அதை விட ஓட்டவாய். அது இல்லை அத்தை, அது இல்லை மருமகளே, இதுக்கு தான் போனோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மாமாட்ட சொல்லுவாங்க, மாமாட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, 50,000 ஒரு செல்லு வேணுமாப்பா, அப்படிப்பா இப்படிப்பாம்பாங்க, அது சரி வராது, அம்மா 50,000 இருந்தால் ஒரு பொண்ணு நகை வாங்கிடலாம்னு உங்களை சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, அது லாய்க்கப்படாத. ஏற்கனவே வந்து நாங்கள் அந்த டியூஷன் விஷயத்தில் வந்து மாமாட்ட ரொம்ப டோஸ் வாங்கிட்டோம், இன்னும் மறுபடியும் அந்த டோஸ் வாங்கி சமாளிக்கிற அளவுக்கு எங்களுக்கு திறமையும் இல்லை, எங்களுக்கு மனசில் தெம்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்னவோ சரிதான், சரி ரைட், நான் மதியத்துக்கு சமையல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் மூத்த மருமக உட்காந்துட்ருக்காங்க, அவங்க எப்படி சமையல் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, மதியம்லாம் சமையல் பண்ணி நாங்களாம் சாப்பிட்டோம், அவங்க 4 மணிக்கு தான் சாப்பிட வரேன்னு இருக்காங்க, 4 மணிக்கு எனக்காவது சூடாக கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சரித்த ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அதான் 4 மணிக்கு சாப்பிட்டா உடம்பு என்னதான் ஆகும் அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் இவ்வளோ நாளாக 4 மணிக்கு தான் சாப்பிட்டான், இப்போ எங்கேயோ காலைல கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போனான், அவரு கடைக்கு வரலையான்ட்டு போனார், ஆனால் என்னன்னே தெரில, இப்போ வந்து உன் புருஷன் வித்தியாசமாக அவன் பாட்டில் கிளம்பி எங்களாம்மா போகிறான், அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரில அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் எதனாலும் சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க. சமாளிச்சுட்டு தாண்டி இருக்கேன், ஆனால் அவன் புருஷன் எங்கெங்கே போகிறான் வரான், நீனும் கொஞ்சம் கவனி, ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் புக்கெலாம் வச்சுட்டு போகிறான், அவன் படித்து முடிச்சிட்டான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அது தெரியும்டி, ஒரு வேளை அரியர் போட்டு போனோம் அப்படிங்கிறாங்க. அத்தை, என் வீட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காரு அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு எதுவும் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆகா, அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிறா ராஜி அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த வீட்டை சிரிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ராஜி காட்டி கொடுத்துறாதா அப்படின்னு, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை யூஸ் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. செல்ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப
ரொம்ப சாஃப்டாக இருக்குக்கா, சூப்பராக இருக்குக்கா, ரொம்ப தேங்க்ஸுக்கா, இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கக்கா, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அப்புறம் நீங்கள் தான்க்கா எனக்கு வந்து இப்படி ஒரு விலையுயர்ந்த செல் எடுத்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லிட்டேன். என் தங்கச்சி சூப்பரான பொருளை, ஒரு சந்தோஷமான பொருளை வச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறவ தான் நான். என்ன அதனால தான் வந்து உனக்கு வாங்கி தந்தேன், வச்சுக்க. அதுபோது இதில் எப்படி வீடியோ எடுக்கணும், ஸ்டாண்ட் எப்படின்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. இந்த செல்ஃபோன் ஸ்டாண்டை எப்படி ஆங்கிள் இப்படி நிப்பாட்டணும், இப்படி மாட்டணும், இப்படிலாம் பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸுக்கா அப்படிங்கிறாங்க. இதில் ஆன் பண்ணி வச்சுட்டு நீ ப்ளூடூத்தில் ஆன் பண்ணாலும் சரி தான், ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீ பேசு, ஓகே ஆயிரும். சரியா? அது போக வந்து ஒரு ஸ்க்ரீன் மட்டும் அக்கா வாங்கிட்டு வரேன் நாளைக்கு. சரியா? நீ போர்டுன்னு மாட்டணும், ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அது பிளாக் போர்டு மாதிரி. அதில் நீ ஒரு கெட்ச் வச்சு எழுதி என்ன செஞ்சுக்கலாம், நீ இது பண்ணிக்கலாம், அதை அழிச்சிங்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. சரியா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லாத, நான் உன் இடத்துல இருந்தால் நீ எனக்கு செஞ்சுருக்க போகிற. சரியா? அது என்னோட கூட தான் பண்ணியிருப்பேன் நீனும் கதரும். அதனால் ஒன்றும் இல்லை. சரியா அப்படிங்கிறாங்க. உன்னை இதே மாதிரி ஒற்றுமையாக எப்பவும் இருங்கடி அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை, நாங்கள் ஆல்ரெடி ஒற்றுமையாக தான் இருக்கோம், உங்கள் தங்கமயில் மருமக வந்து பிரிக்காமல் இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவட்ட கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க, அவள் என்னது நம்ம வாயிலேருந்து பிடுங்கி வந்து மாமாட்ட சொல்லணுன்னு தான் உட்காந்துட்டுப்பா போல். அத்தை, எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போக முடியுங்க, நான் மாமியாரா அவன் மாமியாருன்னு தெரிய மாட்டேங்குது, நான் வந்து அவங்ககிட்ட எங்கே போகிறேன் எது போகிறேன்னு சொல்லிட்டு போகணுமா, அவங்க மேடம் கேட்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் அத்தை மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நீங்கள் வந்து காமெடியாக இருந்தா அப்படிங்கிறாங்க. ராஜி, அப்படி சொல்லுதியோ மீனா, நீனும் அப்படி தான் சொல்லுதியோ அப்படிங்கிறாங்க. ஆமாத்தை, நீங்கள் எப்போவுமே தங்கமேட்டு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லாத பட்சத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லடி, எனக்கு அப்படிலாம் இருக்க தெரியாது, என் மருமகமார் 3 பேரையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், என் மக்கமாரை சந்தோஷமாக வச்சுக்கணும், என் வீட்டுக்காரை சந்தோஷமாக வச்சுக்கணும், அப்படி தான் நினைப்பேன். எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் என் கோவத்தெலாம் என் பறந்து நிப்பாட்ட முடியலையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிப்பாட்டினதை, அப்படி இந்த கோவத்தை நீங்கள் நிப்பாட்டினதான் உங்கள் மருமக உங்களுக்கு பயப்படுவாங்க, கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, அவள் ஹனிமூன் போகணுங்க, போயிட்டு வரட்டும், அது சம்மந்தமாகவே யோசனையில் இருப்பா போல் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த வீடை நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, மாமா ஹனிமூன் போங்கன்னு சொல்லிட்டாங்க, சரண மாமா மூஞ்சில சந்தோஷம் தெரியல, அது போக இவங்க போகணுங்கிறாங்க, சரண மாமா போக வேண்டாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. காசுலாம் யார்கிட்ட கொடுப்பா அப்படிங்கிறாங்க. காசா, தங்கமயில் தான் பெரிய வீட்டில் பெரிய பணக்காரங்களா, அவங்க வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வைப்பேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க சொல்கிறாங்க, மாமா அதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, நம்ம வீட்டிலேருந்து தான் கொடுக்கணும், நம்ம வீட்டில் காசுலேயே அம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வராரு. அந்த தங்கமயில் இப்போ சரவணா ஃபோன் அடிச்சாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு லீவ் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, சொல்லிட்டு வரட்டும். ஹனிமூன் போதுக்கு எவ்வளோமா வரும் அப்படிங்கிறாங்க. மாமா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து 4 இடம் போனவங்க தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, உலக நடப்பு தெரியாமையா வளர்ந்துருக்கேன்னா, இதில் ஒரு 5000 இருக்குமா, 3 நாள் சந்தோஷமாக போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. 5000 இருக்கா அப்படிங்க. ஆமாம்மா, 5000 இருக்கட்டும் மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, வச்சுக்கோங்க, எப்படியும் போகிற ஒரு 3000 ஆகும், கைக்கு அளவுக்கு 2000 வச்சா தான் நல்லது அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு ரூமுக்குள்ளே பயங்கரமான சிரிப்பு. அத்தை, அங்கே என்ன காமெடி நடந்துட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சிரிச்சிட்டு இருக்கோம், மாமாவுக்கு சண்டை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கோமதி அப்படிங்கிறாங்க. வராங்க அப்படின்னு சொல்லி மீனா ரூம்லேருந்து வராங்க. என்ன மீனா ரூம்லேருந்து வர அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மீனா ரூம் வரை போயிருந்தேன் அப்படிங்க. அப்படியா, சரி, ஹனிமூன் போதுக்கு 5000 கொடுத்துருக்கோம், போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, 5000 கொடுத்துருக்கீங்க, சந்தோஷமாக போயிட்டு வரட்டும், நான் போயிட்டு வாங்க. என்ன மயில் அப்படிங்கிறாங்க. இங்கே மயிலுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல, 5000 காணான்னு சொல்ல முடியல, அவரு ஹனிமூன் போக வேண்டாங்கிறாரு, என்னதாங்க நடக்க போகுதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. உடனே 5000 தூக்கிட்டு நேராக அங்கே போயிடுறாங்க, அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா, எங்கள் வீட்டில் ஹனிமூன் போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடி, கலக்கடி, சந்தோஷமா இரு, உன் புருஷனை தனியாக கூட்டி போய் சொக்குப்பொடி போடு, அந்த சொக்குப்பொடியில் உன்னையே சுற்றி வரணும், சொக்கி போகணும் மருமகன், அது போக என் பொண்டாட்டி இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அப்படி ஒரு நிலையை வந்து உன் புருஷன் எடுக்கணும், அந்த அளவுக்கு நீ பண்ணண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து ஹனிமூனுக்கு வரணும்லாமா அப்படிங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவர் தம்பிமார் வந்து ஹனிமூன் போக வேண்டான்னு சொல்லுவாங்க போல் அப்படிங்கிறாங்க. இது என்னடி புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, செந்தில்னு ஒருத்தர் இருக்காமலாம், மூத்த தம்பி, அவன் வந்து என்னத்தையே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், இவர் ஹனிமூன் போக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அவங்களே போகல, நம்ம ஏன் போகணுன்ட்டு இருக்காரு, அது போக லீவு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்ட்டு அவர் சொதப்பிட்டே போகிறாரு, ஆனால் லீவு கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. மாமா வேறு ஹனிமூன் போகிறதுக்கு வெறும் 5000 தராரு அப்படிங்க. என்னடி சொல்கிற, 5000 எந்த மூளைக்கடி காணும், ஒரு நாள் ரூம் வாடகை என்னன்னு தெரியுமா மாமனுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எப்படினாலும் ஒரு நாளைக்கே 5000 சரியாக போயிடும், 3 நாளைக்கு எப்படிம்மா இது காணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் கேட்டிருப்பேன்மா,
இவர் வந்து முதல்ல வந்து வரணுங்கிற முடிவில் இருக்காரா, இல்லை ஓனர்கிட்ட பைசா வாங்கிட்டு வராரா, இல்லை இவர் பணம் எது ரெடி பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் கேட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, இந்த 5000 வச்சுட்டு போகாத, காணாது. நம்ம வீட்டிலேருந்து காசு தரதுக்கு வழி இல்லை, இல்லைனா நான் தந்துடுவேன். நான் பில்டப்புக்கு தான் சொல்லிட்டு வந்தேன், உனக்கு தெரியுமில அப்படிங்கிறாங்க. அது தெரியுமா, தெரியாமல் நான் இருக்கேன், அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஒரு லீவு கேட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் எப்படியாவது ஒரு கலந்து பண்ணி நான் பணம் வாங்கிடுவேன். மாமா கிட்ட பணம் வாங்குறது பெரிய மேட்ரு இல்லை, நான் வாங்கிடுவேன். நான் பேசினா மாமா எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி வச்சுக்கணும். உன் மாமனாக இருந்தாலும் சரி தான், உன் புருஷனாக இருந்தாலும் சரி தான், தங்கமயில் பேச்சை கேட்டு மீறி ஒன்றுமே செய்யக்கூடாது. அந்த லெவலில் தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா, நான் அதை மட்டும் விடவே மாட்டேன். என்றைக்குமே என் பேச்சை கேட்குற மாதிரி தான் என் புருஷனையும் எங்கள் மாமனையும் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் கைக்குள்ள வச்சாலே போதும், உங்கள் அத்தை வந்து உன் பேச்சை கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க தங்கமயிலோட அம்மா. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, ஏம்மா உன் மாப்பிள்ளை வந்து மாங்காவே இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. எல்லா மாப்பிள்ளையும் ஹனிமூன் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க தான் துடிப்பாங்க. வாடி ஹனிமூன் போகலாம், வாடி ஹனிமூன் போகலாங்கலாம் சொல்லுவாங்கள்ல. இவர் வந்து நான் ஹனிமூன் வரல, என் தம்பிமார் போல் நான் எப்படி போவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமா, இந்த செந்தில்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தாம்மா எல்லாத்துக்கும் காரணம். நான் வந்து பார்த்தேன், மாமா சொல்லி முடித்த உடனே பின்னாடியே போய் வந்து இவர்கிட்ட நீ ஹனிமூன் போகாதானே, நாங்களே போகல, நீ ஏன் போகிற அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து பெரிய ஆளாக இருக்குன்னு நினைக்காங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. உனக்கு புரியலையாடி, இந்த வீட்டில் வந்து முதல் வாரிசாக அவன் பெற்றெடுக்குன்னு நினைக்கான். யார்? செந்தில் பெற்றெடுக்குன்னு நினைக்கான். அவன் பொண்டாட்டி வயிற்றில் வந்து பெற்றெடுத்தான் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப சொத்துலேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாரிசே இல்லைன்னா எல்லா சொத்தையும் அடிக்கணும்னு நினைக்கிறான். கதிரையும் அப்படி தான் பண்ணணும்னு நினைப்பான். இதான் உண்மையில்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தா அப்படி தாம்மா தெரியுது, கதிரும் ராஜியும் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக பேசுன மாதிரி இல்லை. ஆனால் மீனாவும் செந்திலும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கதிரும் ராஜியும் லவ்த்து மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்றைக்கும் சிரித்து பேசினதோ வச்சதோ நான் பார்த்ததில்ல. ஆனால் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து செந்திலும் மீனாவும் தான். அவங்க தான் வந்து சீக்கிரம் குழந்த பிறக்கிறதுக்குள்ளே வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்களை ஹனிமூன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாண்டி சொல்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த செந்தில் தான். சரியா, செந்திலுக்கு ஏதாவது வழிமுறை பண்ணிவிட்டால் சரியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பாருமா, செந்தில் கிழிக்கிற கிளியில் வந்து இனிமேல் என் வீட்டுக்கார்ட்ட தலை வச்சே படுக்க மாட்டான். அது போக வந்து என் வீட்டுக்கார் ஹனிமூனுக்கு போது லீவு கேட்டாரா கேட்கலன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரிம்மா, நான் உன்னை பிறகு பேசுகிறேன், முதல்ல என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனுக்கு ஃபோன் அடிக்காங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. என்ன மெயிலில் சாப்பாடு கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு நான் சாப்பாடே கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்க. அதான் உங்களுக்கு முக்கியமாக, சாப்பாடு தான் முக்கியமாக அப்படிங்கிறாங்க. மேலே நீ தானே சொன்ன டயத்துக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அது மட்டுமா சொன்னேன், ஹனிமூன் போகணுன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சொன்னதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் உங்கள் அப்பாட்ட கேட்டு இந்த முடிவு எடுக்க முடியல, நான் எங்கள் அம்மாவை வர சொல்லி உங்கள் அப்பாட்ட பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஆனால் இப்போ கூட நீங்கள் ஹனிமூனுக்கு கிளம்ப மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தங்கமயில், என் தம்பிமார் போகாமல் நான் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் மட்டும் சந்தோஷமாக இருந்து அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பலை அப்படிங்கிறாங்க. எல்லாம் இந்த செந்தில் சொல்லி தான் நீங்கள் இந்த வேலை பார்க்கிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தங்கமயில், உனக்கு புரியுதா புரியலையா? செந்திலோ யாரோ என்னை சொல்ல போகிறதுக்கு இல்லை, சொல்கிறதும் இல்லை. சரியா, எனக்கா மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். செந்தில் போகாமல் நான் போக விரும்பலை. அதனால் வந்து அதை பற்றியான பேச்சை விடு அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர் நம்பர் இருக்குது, நான் ஓனர்கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, ஓனருக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா ஏதுன்னு கேளு, அதோட நிப்பாட்டிக்கா. அதை தாண்டி வந்து லீவு கொடுங்க, நான் ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அநாகரிகமாக இருக்கும், தேவையில்லை. நான் இங்கே தான் வேலை பார்க்கேன், ஹனிமூன் போனால் நான் லீவு கட்டுப்பேன். சரியா, இதுக்கு நீ கேட்கணும் அவசியம் கிடையாது, ஃபோனை வைக்கணும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே மோசமாக நான் பேச வேண்டிய நிலை வந்துடாமல் ஃபோனை வை. ஹனிமூனே நான் போகண்டான்னு நினச்சிட்ருக்கேன், இதுக்கு ஏன் லீவு கேட்க போகிறேன்? லீவு கேட்டு நினச்சி போகிறேன், உன் தலைமாட்டில் உட்காந்துருந்தா புழுன்னுட்டு இருப்பேன், அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். 1000 குறை சொல்லுவேன் என் தம்பிமாரை, எங்கள் வீட்டை. நான் உனக்கு சரிம்மா சரிம்மாங்கணும். அது போக வந்து என் மேலே நீ பாசமே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீனை போட்டு நாடகத்தை போடுவேன். அந்த நாடகத்தை நான் பார்த்துட்ருக்கணும், அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன், வேறு என்ன பேசுகிறேன் சொல்லு. ஒவ்வொரு முறையும் ஹனிமூன் போகணும் அது சுத்த இது சுத்தன்னு வீட்டில் போக சொல்லிட்டாங்க. சரி, எல்லாரையும் சேர்த்து போக சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்மளும் 2 பேரும் போக சொல்கிறாங்க. உனக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி குத்தலையா? நம்மளுக்கு முன்னாடி தானே கல்யாணம் முடித்தான் செந்தில். செந்திலுக்கே ஒன்றும் நல்லது நடக்கலை, கதிரிக்கே ஒன்றும் நல்லது நடக்கலை. நம்மளுக்கு மட்டும் நடந்தால் மட்டும் நான் சந்தோஷம் ஏற்றுப்பேனா? நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 3 பேர் அண்ணன் தம்பி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தான் தெரியும். இப்போ பாரு, கல்யாணம் முடித்த பிறகு ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியாக நின்ற மாதிரி இருக்குது. எங்கள் அப்பாவும் 3 வகையாக வச்சு பார்க்காரு. நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து ஹனிமூன் போகிறவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. நம்ம லவ் மேரேஜ் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணல, வைக்கலன்னு தான் அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் தான் ஹனிமூன் போயிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் தான் போனேன் ஹனிமூனுக்கு. அவங்க ஹனிமூனுக்காக போனாங்க, ஆன்மீக சுற்றுலா மாதிரி கொடைக்கானல் போனாங்க. அங்கே உள்ள கோயில் குளத்தை பார்த்துட்டு வந்தோம். நீ என்ன சொல்கிற, தனியாக இருக்கணும் வைக்கணுங்கிற. உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா?
முதல்ல அவங்க ஹனிமூன் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இல்லைன்னா சேர்ந்து எல்லாருமே வந்து ஒரே இடத்துக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ நினைக்கிறது நடக்காது மயிலு. மொத்தத்தில் வந்து எல்லாரும் சந்தோஷமாக தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக இல்லாத போது நம்ம எதுக்கு ஹனிமூன் போகணும் மயிலு? அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒரு கூட்டு குடும்பத்தில் சந்தோஷத்தை எல்லார்ட்டையும் பகிரணும், எப்படி துன்பத்தை பகிர்றோமோ அதை மாதிரி. ஆனால் வந்து நம்ம மட்டும்தான் தனியாக போனால் அது வந்து செல்ஃபிஷாக இருக்கும், அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் உங்கள் அப்பாவே ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் வரமாட்டேன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, செந்திலுக்கோ கதிருக்கோ நல்லது நடக்காத வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ, செந்தில் பேசின வச்சு தான் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் கடுப்பாகுது. இந்த சூழ்நிலையில் செந்தில் எல்லாருமே சாப்பிட வராங்க. சாப்பிட வரையில் பழனிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, உனக்கு தான் அந்த வாய்ப்பு வரல, சரவணனுக்காக வந்திருக்கு, போயிட்டு வரட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க. செந்தில் அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படிங்கிறாங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா அப்படிங்கிறாங்க. இதை மீனா பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் என்ன அறிவு கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அண்ணன் ஹனிமூன் போனால் உங்களுக்கு என்ன, ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போகலன்னா யாருமே போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுது, வரம்பு மீறி என்னமோ பேசுகிறேன், அவன் அம்மா இப்படி சொல்ல போகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அது நடந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா தெரியாது அப்படிங்கிறாங்க. மாமா சொன்ன பிறகு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு என் வீட்டுக்கார் வந்து ஹனிமூன் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உனக்கு யாருமா சொன்னா? என் வீட்டுக்கார் தான் சொன்னார், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது நான் பார்த்தேன், ஆனால் என்ன பேசுனான்னு தெரியாது, ஆனால் இப்படி தான் பேசுனது என் வீட்டுக்கார் சொன்னார் அப்படிங்கிறாங்க. யார்? சரவணன் தான் சொன்னான் அப்படிங்கிறான். ஆமாம், சரவணன் தான் சொன்னான், சரவணன் வீட்டுக்கார் தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பழனி ரொம்பவே ஷாக்காகிறாரு. இங்கே அதை விட செந்தில் பயங்கர ஷாக்காகிறார். நான் அப்படி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி நான் இது சொல்லவே இல்லை, அண்ணா இப்படி சொல்லுவோம், நான் சொல்லவே இல்லையா, சொன்னால் தானே சொல்லுவோம், நானும் கதிர் நின்று தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. கதிர்லாம் எதுவும் பேசலை, திரும்பி நின்றா நீங்கள் தான் பேசுனீங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி எங்கள் பக்கத்தில் யாரும் இல்லை, எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா நாங்கள் என்ன பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் போயிட்டு வாங்கினேன்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்லியிருக்கே மாட்டீங்க, இந்த குடும்பத்தில் வந்து முதல் வாரிசு நீங்கள் தான் பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுபோக இந்த குடும்ப சொத்தை அடையணுங்க தானே உங்களோட நோக்கம் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை பழனி சொல்கிறாங்க, ஏம்மா இப்படி அபாண்டமான ஒரு சுமையை வந்து என் மருமகன் என் செந்தில் மேலே வைக்காத அப்படிங்கிறாங்க. சித்தப்பா, நீங்கள் கூட ஒருதலை பட்சமாக தான் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், என் வீட்டுக்காரரும் உங்களுக்கு மருமகன் தான், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொருட்டாக எடுக்கிறது கிடையாது, செந்தியில் பெருசாக எடுக்கிறீங்க. அதுபோக ராஜு வந்து உங்கள் அண்ணன் மகா, அதனால் கதிரையும் பெருசாக நினைக்கிறீங்க. என் வீட்டுக்காரை வந்து நீங்கள் வந்து திராட்டிலோட நினைக்கிங்க, அது நடக்கவே நடக்காது சித்தப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு, நான் அப்படி சொல்லவே இல்லை, வைக்கவே இல்லை, நீங்கள் அண்ணன் வேணால் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. இப்போ செந்திலுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே மீனா வராங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தங்கமீல் அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் வீட்டுக்காரர் எப்படி ஹனிமூன் போகக்கூடாது ஹனிமூன் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் யாருமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. என் புருஷன்ட்ட சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அவங்க இப்படியே சொன்னாங்களா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து செந்திலுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி மாமா நீங்கள் இந்த மாதிரி ஹனிமூன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. அவன் அம்மா சொல்ல போகிறான், போயிட்டு வரணும்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. உடனே லவுடு போட்டு கேட்டு சொல்கிறாங்க, கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, இந்த மாதிரி தங்கமயில் வந்து என் வீட்டுக்கார்ட்ட வந்து வரம்பு மீறி பேசிகிட்டு இருக்காங்க, ஓரளவு மரியாதையை கொடுக்க மாட்றாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நீ நானும் பேசுகிறாங்க, அதுபோக வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து என் வீட்டுக்காரர் ஹனிமூன் போகக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க. உனக்கு அறிவே இல்லையா, நீங்களாம் மனுஷி தானே, ஒரு கூட்டு குடும்பத்துலேருந்து வந்தவ தானே, கொஞ்சமாவது பண்பு இருக்கா இல்லையா, நீ அவன்கிட்ட கேட்கலாமா, என்னைக்காவது அவன் சொல்லுவானோ வைப்பானா அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க, இந்த புத்தி எனக்கு கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. மயில் வாயில் ஏதாவது வந்துட போகுது, அப்பாட்ட நீ வீட்டில் நடக்கிறதான் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தா வீட்டில் அவ்வளோ பிரச்சனைலாம் ஓடிச்சு, இப்போ தான் வந்து சுகமாக இருக்குது. ஆனால் ஏன் சுகமாக இருக்குன்னு நீ நினச்சிட்ருக்க, ஒவ்வொரு பிரச்சனையாக நீ கிளப்பிட்டு இருக்க, அது நல்லது கிடையாது, பார்த்துக்க, ஒரு அளவுக்கு மேலே தான் உனக்கு மரியாதை அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே பாருங்கள், மீனாவும் இந்த செந்தில் தான் நம்ம ஹனிமூன் போகிறதே கெடுக்காங்க, இது தெரியாமல் நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை லீவ் கேட்டு வாங்க, நம்ம ஹனிமூன் போகணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஹனிமூன் போகிறாங்க வந்து சந்தோஷமான மனநிலையில் போகிறது, இந்த மாதிரி ஒரி பண்ணிக்கிட்டு துன்பத்தில் போகிறது கிடையாது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ராஜி என்னக்கா இப்படி பண்ணுறீங்க, மாமா இப்படி சொல்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ராஜிங்க பாரு, நீயும் மீனாவும் சேர்ந்து ஒன் சைடாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் குழந்தை பக்கம்னு நினைக்கிங்க அப்படிங்கும்போது, என்னக்கா அப்படி வெக்கமில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, எனக்கு என்ன வெக்கம் இல்லை, உனக்கும் புருஷன் தான் வெக்கம் இல்லை, ஹனிமூன் போக வேண்டாம்னு உன் புருஷன் சொல்கிறான், நீ வந்து சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்க அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா நீங்கள் வந்து இப்படி அபாண்டமாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 தான் சொல்லியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா அங்கே பாருங்கள், நாங்கள் வேறு ஒரு டென்ஷனில் இருக்கோம், உங்களுக்கு கடுப்பாயிரும், நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டு நேராக சமையல் கட்டை பார்த்து போயிருக்காங்க. சமையல் கட்டில் போய் பார்த்துட்டு இருக்கும்போது சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பவும் கடுப்பான தங்கமயில் வந்து வராங்க. இங்கே மீனா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இவர் சாப்பிட்டியான்னு கூட அவரை கேட்க முடியல, என்ன இவன் வந்து இப்படி பேசிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து நம்ம
இந்த வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் அடையணும் தான் நீனும் உன் புருஷனும் செய்தியே வைக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச்ச ஆரம்பிக்காங்க. அக்கா போயிருங்க, நான் உங்கள்கிட்ட பேச்சு பிடிக்காம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ கிச்சனுக்கு வந்துட்டேன், நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஏன் போகணும், இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம்னு நினைப்போம், கிச்சனை வந்து உங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைப்பீங்க, அப்புறம் வீட்டை எடுத்துக்க நினைப்பீங்க, அப்புறம் வந்து மாமா அத்தையும் உங்கள் பேச்சு கேட்கணும்னு நினைப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா சத்தையும் எடுத்துப்பீங்க, நானும் என் வீட்டுக்காரன் தெருவில் போகணுமா அப்படிங்கும்போது ரொம்ப கடுப்பாயிருது. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் கரண்டி வச்சு வாயில் ஒரு இழுப்பு இழுத்து விட்டுதாங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ஓடிடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா 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 அக்கான்னு சொல்லிட்டு ராஜி இழுத்து கொண்டு போகிறாங்க. இன்னும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தாங்க தங்கமயிலக்கா, அதான் கோவத்துக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்க்காங்க, பொக்காலம் வந்துச்சு வாயில். உடனே அத்தை அத்தா அத்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் என்னாச்சு, ஏன் மீனா இப்படி செஞ்சா அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி நடந்ததை சொல்கிறாங்க. ஏன் தங்கமயில் உனக்கு பொறுமை கிடையாது உனக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஒன்றுமே பேச முடியல. சரி வா முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் டாக்டர் மருத்துவம் இது பண்ணுறாங்க. உடனே வாயில் கட்டி விட்டுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு டீப்பில் ஓட்டை போட்டு வாயில் சாப்பாடு பண்ணுற மாதிரி மட்டும்தான் வாயில் கேப் இருக்குது, இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சரவணன் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே மயிலை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றுமில்லடா, மீனாட்ட ரொம்ப ஏட்டி கூட்டி பேசிட்டு போல், மீனா கோவத்தில் லைட்டாக கை வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கே அப்படி தான் தோணுச்சு, நானும் 2 கொடுப்பு கொடுக்கணும்னு நினச்சேன், மீனா கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மயிலுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. என் மேலே வந்து அந்த மீனா கை வச்சிட்டா, வாயில் வந்து சூடு வச்சு விட்ருக்கேன், ஆனால் இவர் வந்து அதை பார்த்து கோவப்படுவார், மீனாவையும் செந்திலையும் உண்டு இல்லைன்னு பண்ணுவார்னு பார்த்தா இவங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் நீ எதுவும் நினைக்காதடா அப்படின்ட்டு இருக்காரு சரவணன். என்ன நானே அப்படி சொன்னேன் அப்படிங்க. நீ சொல்லலடா, நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க. அதான்டா லூஸ், இது நினைக்காத மீனா, நீ எதுவும் நினைக்காதம்மா அப்படிங்க. நானும் நினைக்காதம்மா, நீங்கள் என்ன நினைக்காதங்க, நான் கோவத்தில் தான் பண்ணிட்டேன், ஆனால் அந்த அக்கா பேசின விழி தான் வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நீங்கள் கனிமன் போதை கெடுக்குமா, நானும் என் புருஷனும், அதுபோக வந்து உங்களுக்கு வாரிசு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தடுத்துட்டு இருக்கோமா அப்படிங்க. இதெல்லாம் என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே எங்கம்மா அவளுக்கு வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுதா, இது நினைக்காதம்மா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏன் லூசுங்கார அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலையும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரூம் பார்த்து போகிறாங்க. உடனே தங்கமயிலுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லிக்விட் ஐட்டம் தான் கொடுக்கணும், நைட்டு வந்து என்னடா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவண்ட்ட கேட்குறாங்க. ஏம்மா அவளை பட்னியாக போடுங்க, அப்போ தான் திருந்துவா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ராஜி அப்படிலாம் விட முடியாதம்மா, ஏதோ இது பண்ணிட்டாங்க, 2 அக்கா மேலே இந்த தப்பு இருக்குது கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் கோவப்பட்டது என் தப்பு தான்மா அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, நான் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ ஒரு கொடுப்பு கொடுத்துட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இவங்க சிரிச்சிட்டு இருக்கிறத தங்கமயில் அங்கேருந்து பார்த்து தான், ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தான் செய்கிறீங்களா, அப்போ நான் இருக்கிறது இங்கே பிடிக்கல, அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பிடிக்கலன்னு பார்த்தா சரவணமாமா கூட நம்மளுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கு, அதனால தான் ஹனிமூனுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமயிலால் பேச முடியல, ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. உடனே சரவணன் கிளைனுக்கு வராங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னப்பா, நான் வந்து தங்கமயில் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் கீழே வந்து கொஞ்சம் வாயில் அடிபட்டு அப்படிங்கிற. என்ன மறுமணம் சொல்கிறீங்க அப்படிங்க. அம்மா கொஞ்சம் பிறண்டு வந்துட்டா, வாயில் அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்க உடனே மறுமணம் ஃபோன் அடிச்சு, மறுமணம் வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி வர மறுமணம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை லைட்டாக தான் அப்படிங்கிறாங்க. மறுமணம் நீங்கள் ஹனிமூன் போகணும்ல, அது லைட்டாக தானே அடிபட்டுருக்கு, அப்படி போயிட்டு வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை வாயில் அடிபட்டுருக்கும் போது நாங்கள் எப்படி போக முடியும், போகலை வைக்கல அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மருமகன் ஏதோ ஒரு சாக்கை சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, மருமகனை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு இடத்துக்கு போகும்போது 4 பேர் கண்ணு பட தான் செய்யும், அந்த வீட்லேயே நீங்கள் தான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, உங்களை 4 பேர் பொறாமையாக நினைப்பாங்க, அதுபோக நீங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு அவங்கள வந்து பிடிக்காது, அதனால் உங்களுக்கு மேலேயும் உங்கள் வீட்டு மேலேயும் கண்ணு இருக்கும், அதனால தான் அப்படி ஆயிருக்கு, தடவி போட்டு உங்கள் பாட்டில் போயிட்டு வாங்க, உங்கள் அப்பா வந்து காசு கொடுத்துருக்காரு, அது காணுமா காணலையான்னு மட்டும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம போனால் தானே காசை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. வயலில் உங்கள் அம்மா ஃபோன் அடித்தாங்க, என்ன அது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுதாங்க. இந்த மாதிரி நீ கீழே வந்துன்னு சொல்லியிருக்கேன், அப்படியே சமாளிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே நான் சமாளிக்க மாட்டேன்னு சொல்லி மண்டையாட்டுதாங்க. சரி இப்போ தான் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாத, இப்போதைக்கு அப்பாட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நான் நாசுக்காக சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மாமாட்ட வந்து எதுவும் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம், சரவணாவும் சொல்கிறாரு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் மீனா, நீ எதுவும் சொல்லிக்காதா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பழனி வராரு. தங்கமயில் வாயில் வந்து கெட்டு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னடாச்சு மாப்பிள்ள ஹனிமூன் போகணுன்னு சொன்னேன், நீ நேரத்தில் வந்துட்டு அந்த பிள்ளை இப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ அதான் கீழே விட்டவாமா அப்படிங்கிற. அப்படியா பார்த்துருக்க வேண்டாமா அப்படின்ட்டு இருக்காங்க. பாண்டியன் வராரு. வந்து தங்கமயில் பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, கீழே விழுந்தா தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஹனிமூன் போகணுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, கண்ணு போட்டு வச்சு போலையே பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி 2 பேரும் தடை போடும் அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் அந்த பிள்ளைக்கு செய்தா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அவங்க லிக்விட் ஐட்டம் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஒரு ஸ்பூன் ஒரு இதில் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராவில் வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ஒன்று செய்,
நைட்டு வந்து பிள்ளை சாப்பிட வேண்டாம், பழங்களை ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க, அதை குடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஒரு 3 ஆப்பிள் பழத்தை நான் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தங்கமயில் உடம்பு பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அம்மாக்கிட்ட இங்கே நடந்ததை சொல்லி இந்த வீட்டில் பெரிய ரணகலத்தை பண்ணலான்னா பேசக்கூட முடியலையே, அப்போ எழுதி காமிச்சிருமா அப்படின்னு நினச்சிட்டு பேனால எடுத்துகிட்டு இப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஏதோ பதட்டத்தில் இருக்க, ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த மாமாவுக்கு கூட புரிய வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலை மீனா ரூமுக்கு வராங்க. அக்கா என்னை மன்னிச்சிருங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் உங்களுக்கு எதிராக இல்லவே இல்லை. நீங்கள் அபாண்டமாக சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு, அந்த கோவத்தில் தான் பண்ணேங்க்கா. ஆனால் இப்படி நடக்காது வைக்காது, இனிமேல் வந்து இப்படி பண்ண மாட்டேங்க்கா, சாரிக்கா. எங்கள் மாமாட்ட நீங்கள் சொல்ல முடியல, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மாமாட்ட சொல்லி இது சண்டையில் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து அதுக்குள்ளே நான் மாமாட்ட சொல்லி சமரசம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி சீக்கிரம் வாய் மட்டும் சரியாட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது, மாமாட்ட சொல்லி நீ உன் புருஷன் நீ வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் பாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவனை சொல்ல உடனே வெளில போயிடுறாங்க. அக்கா தங்கமயிலக்காவுக்கு இன்னும் கோவம் குறையில, அதனால் நீங்கள் இன்னும் ரூமுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லடி இல்லை ராஜி, ஏதோ ஒரு வகையில் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் எதாவது பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாவா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் அப்படிங்கிறாங்க. சிறப்பாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ வந்து யூடியூப்பில் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன், சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னு ஆரம்பிச்சிட்டியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நீங்கள் தான் எல்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, நீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நம்ம அது சம்மந்தமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே எல்லாரையும் நைட்டு சாப்பிட கூப்பிட்றாரு பாண்டியன். சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கதிர் மொட்டை மாடி பார்த்து போகிறாரு. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து ராஜி ரூம் போகிறாங்க. இதை பாண்டியன் பார்க்குறேன், என்ன இவ்வளோ நேரத்துக்கு இந்த பிள்ளைங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே எப்படி சேனல் ஆரம்பிக்கணும், எதை ஆரம்பிக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க அப்படியாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி வீடியோ இப்படி பேசு, இப்படி எடு, இப்படி எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் எடிட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமா சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சரிக்கா சரிக்கா அப்படிங்கிறாங்க. இது சொல்லி என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க அப்படிங்கிறாங்க. ரைட் ஓகே அப்படிங்கிறாங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண எப்படி கணக்கு அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வந்து கதிர் வெளியூர் வேலைக்கு போகிறான், அந்த சூழ்நிலையில் வந்து நான் வந்து எல்லாமே ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடுவோம்னாக்கா அப்படிங்கிறாங்க. ரைட்டு அதுவும் சரி தான், வாய்ஸை கம்மியாக பேசு, தங்கமயில் வீட்டில் தான் கிடக்கா, அது போக கேட்டு வச்சுக்கிட்டு அவள் வாய் சரியான பிறகு போட்டு கொடுக்கணும்னு நினைப்பாள். அது போக வந்து அவள் வாய் சரியாதுக்குள்ளே நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட நாசுக்காக சொல்லணும். அன்னைக்கு நிலைமைக்கு நான் ட்ரைனிங் போகிறேன், எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட எங்கேயாவது போயிடுவேன், நீனும் அத்தையும் தான் எப்படியாவது சொல்லி நாசுக்காக செய்யணும். எனக்கு என்ன சூழ்நிலையில் அவங்க பேசினாங்க, அதனால தான் முன் கோவத்தில் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி புரிய வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக்கா எப்படியாவது வாய் இது சரியாக ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணிடுவோங்க்கா அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை கதிர் ரூமுக்கு வர்றாங்க. நீ நாளைக்கு வண்டிக்கு போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ அப்படிங்கல, முதல்ல போக வேண்டாம் வைக்க வேண்டாம்னா இப்போ பார்த்துக்கோங்க, இல்லை யார் சொல்லியும் கேட்க மாட்டேன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்பாட்ட சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன், நீ சரியாத மாதிரி பார்த்துக்கோ, குறிப்பாக எங்கள் சித்தப்பாட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு ஓட்ட வாயின்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா வேறு ஓட்ட வாய் தானே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, அது நீ முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாட்ட எதை சொன்னாலும் நாசுக்காக வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவாங்க, அதுதான் அவரே உளறிவார், சொல்லணும்னு சொல்ல மாட்டார், உளறிவார் அப்படிங்கிறாங்க. தெரியல பிறகு ஏன் சொல்லுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் கதிர் வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போது கதிரை காணல, என்ன இன்றைக்கி லீவு தானே அவனுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கேட்குறாங்க. இல்லைங்க எங்கேயோ வெளியே போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிட்டு கேட்குறாங்க எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ராஜி திருதுன்னு முழிக்காங்க. டவார்னு பழனி வர்றாரு. மச்சான் அது ஒன்றும் இல்லை, அவன் கூட படிக்க பையனோட அக்காளுக்கு கல்யாணமாக தான் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுது. அன்றைக்கி கதிர் வரலையான்னு பார்த்துட்ருக்காரு. பாண்டியன் கேட்குறாரு கோமதி இன்னும் பையன் வரலையா அப்படிங்கிறாங்க. எங்கே ஒரு வேளை அப்படி வேலைக்கு போயிருப்பானோ அப்படிங்கிறாங்க. சென்னை தான் வேலை கிடையாதுன்னு சொல்லுவானே அப்படிங்கிறாங்க. ராஜி என்னமாச்சு அப்படிங்கிறாங்க. அப்பவும் ராஜி பதில் சொல்ல முடியாமல் நிற்கும்போது பழனின்னு சொல்லுவார், மச்சான் அவன் அங்கேயே தங்கிட்டானா, எனக்கு ஃபோன் அடித்தான் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் பொண்டாடிட்டு கட்டிட்டு நீனே போய் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மச்சான் ஏன்ட தானே சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன மனுஷன், கல்யாணம் முடிச்ச மட்டும் போதுமா, அந்த பிள்ளைகிட்ட எப்போ வரேன் போகிறான்னு சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்லிட்டு தான் போனாங்க அம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி அங்கே தங்கிடுவானாமா, ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினவங்களுக்கு அதுக்குள்ளே வசதி இருக்காமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே கதிரை தேடி பார்க்குறாரு. கதிர் வரல. இவன் இன்னும் வரல அப்படின்னு வரல அப்படிங்கிறாங்க. பள்ளி அப்படிங்கிறாங்க. மச்சான் இன்னும் கதிர் வரல என்ன அப்படிங்கிறாங்க. மச்சான் அவன் 2 நாள் கழிச்சு தான் வருவான். 2 நாள் கழிச்சு வருவானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான் கல்யாணம் வந்து உள்ளூரில் இல்லை வெளியூரில், பாம்பேயில் கல்யாணம். பாம்பேயில் கல்யாணமா, பாம்பேக்கு போகிறதுக்கு வேண்டிய அது காசு அப்படிங்கிறாங்க. மச்சான் அதுக்கெல்லாம் இவன் ரெடி பண்ணி வச்சுருந்தான், பாம்பே போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு இருப்பான் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மச்சான் பாம்பேக்கு போயிட்டுருக்கான், சீக்கிரம் வந்துடும் மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிற, எனக்கு நான் சமாளிக்கிறது. இந்த சூழ்நிலையில் பழனிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு.
கதிர் ஃபோன் வருது. உடனே ஃபோன் எடுத்து பேசு அப்படிங்கிறாங்க. ஆஹா இப்போ பேசினா மாட்டிப்போமே, நம்ம என்னெல்லாமோ புள்ளி வச்சுருக்கோம், மாப்பிள்ளை அங்கே போயிட்டான் அங்கே போயிட்டான்னு குழம்பி வேறு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆமாம் எப்படியாவது சமாளிச்சு நான் கார் ஓட்ட போகிற விஷயம் தெரிஞ்சிடாம இப்படிங்கிறாங்க. டீ பையன் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி மாப்பிள்ளை பையன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, கல்யாண விஷயத்துக்கு முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி எங்கே இருந்தாலும் கவனமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பழனி டேய் எப்படிடா சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கே தான் போயிருக்கா அதை என்கிட்டயாவது சொல்ல அப்படிங்கிறாங்க. அக்கா நீ யார்ட்டையும் சொல்லாத, கதிர் வந்து ஆக்டிங் டிரைவராக போயிருக்கான் சரியா, 2 ரூபா காசு கிடச்சி அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஆகும்னு சொல்லி தான் போயிருக்கான். இந்த ராஜி பிள்ளைக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்பவே அழுகிறாங்க. எப்படியா போயிருக்கான், ஏன் ராஜி விட்டா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்துருந்தா கேட்கல அப்படிங்கிறாங்க. சரி விடுமா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா ரூமுக்கு வராங்க. என்ன இன்றைக்கி வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அக்காவை எடுக்கிற வீடியோ அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் போலையா ஆஃபீஸுக்கு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி லீவ் எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பேசுகிறாங்க, இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோவை அதனால் டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணி அவங்களுடைய தலைப்பில் போடுறாங்க. அவங்க சேனலில் பயங்கரமாக வியூ போகுது. நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கையில் வந்து எல்லா தகுதியுமே பூர்த்தி பண்ணிடுறாங்க. பூர்த்தி பண்ண பின்னாடி யூடியூப்லேருந்து அவங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்குது. மாதம் சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து 25,000 ரூபா வருது. இந்த 25,000 ரூபாயை வச்சு மீனா கட்ட பணத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா 50,000 அவங்க செலவு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே அக்கா அப்படிங்கிறாங்க, என்ன எனக்கு வந்து 25 ரூபா வந்துருக்குக்கா அப்படிங்கிறாங்க. இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை இது உங்களுக்கு தரணும், செலவு இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. பாரு கூட பிறந்த அக்காவுக்கு வாங்கி தான் திருப்பி கொடுப்பியா அப்படிங்க. இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. நீ அப்படின்னு நினச்சிக்கோ, திருப்பிலாம் தராது தயவு செய்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து பணத்தை வீட்டு செலவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீட்டுறாரு. உடனே ராஜ் சொல்கிறாங்க, இதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 25,000 இந்த பணம் உனக்கு எது அப்படிங்கிறாங்க. நான் சம்பாரிச்சது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி சொல்கிறேன், ஏம்மா காலேஜ் போய்ட்டுருக்க நீ என்னம்மா சம்பாரிச்ச அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சம்பாரிச்சது அப்படிங்கிறாங்க. என்னம்மா பழைய மாதிரி டியூஷன் எடுக்க போயிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் டியூஷன்லாம் எடுக்க போகல அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருந்தே வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்குமாம்மா, அது மூலமாக நான் வந்து சம்பாரிச்சு போனோம் அப்படிங்கிறாங்க. என்ன 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 சொல்லுத ராஜி, வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம், அதான் சம்பாரித்தேன். மீனாக்கா தான் இப்படி ஒரு ஐடியாவை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் மீனா சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு போது மீனா திருதுன்னு முடிக்கங்க. ஆகா நம்மளை மாட்டி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது வீட்டோட போய் எடுக்க வேண்டாம், செல்லுலேயே எடுத்துட்டான்னா படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து திறமையானவங்களும் எல்லோரும் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா இந்த பாண்டி மருமகன் வந்து திறமையானவங்க நினைப்பாங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சூழ்நிலை தங்கமேல் சொல்லுவாங்க, மாமா அதெல்லாம் கிடையாது, மீனா வந்து இப்படி தான் எதாவது செஞ்சுட்டு சமாளிப்பாங்க. பாருங்கள் எனக்கு வாயில் வந்து அவங்க சுட்டு வச்சு விட்டு அப்படி இல்லாமல் சமாளித்தாங்க. கடைசியில் வந்து நான் பண்ணதுனால தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இதே மாதிரி தான் இதையும் பண்ணுவாங்க. இதில் வீடியோ போட்டால் கண்டிப்பாக வந்து ராஜோட முகம் தெரியும். என் வழியே இல்லாமல் தான் பாண்டிய மருமகன் வந்து இப்படி தொழில் பண்ணதா வையான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அம்மா கல்வி விஷயம் தான் சொல்கிறா, வீடா போய் வந்து இருந்தால் தான் வந்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு மாதிரி நினைப்பானுங்க. அது போக வாசலில் வச்சு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைய நான் சந்தோஷமாக்கி தெரியல, அதனால் இவனை டியூஷன் எடுத்து பழக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து அப்படி இல்லைலாமா, இந்த ஊருக்கு மட்டும் போக போகிறதில்ல, வெளிநாட்டிலேருந்து எல்லா மக்களுக்கும் போக போகுது. படிக்காத பாமர மக்களும் தெரிஞ்சுப்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க பார்த்து தெரிஞ்சு படித்து பொழைச்சிப்பாங்க. அது நல்லது தான் ராஜினி, செய்யுமா, அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சினா மாமாட்ட சொல்லு, மாமா பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. கதிர் ரூமில் வந்து லைட்டு சரியாக இருக்காது பழனி, நல்ல மாதிரி அந்த டிசைன் பண்ணி நல்ல லைட்டு நல்ல வெளிச்சமாக தெரியுற மாதிரி பண்ணி கொடு. அதுபோக அந்த பிள்ளைக்கு பேசுகிறதுக்கு என்ன வசதி அதை பண்ணி கொடு. ரூமில் ஏசி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. ஒன்று சரி எங்கள் ரூமில் உள்ள ஏசி எப்படிங்க மாட்டி விட்டுரு அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் ஏசிலாம் எடுத்து எதுவும் அப்படிங்கிறாங்க. ஏசியோட மச்சான் பிறந்தேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2 நாள் கழிச்சு நான் ஏசி மாட்டிக்கிறேன், நம்ம ஏசி அப்படிங்கி ராஜ் ரூமில் வை அப்படிங்கிறேன். இல்லை மாமா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறேன். இல்லைம்மா எல்லா மாதிரி இருக்கட்டும், உனக்கு வீடியோ பேசுவேன், அதுபோக வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவைப்படுமாம்மா, நீ காலேஜ் போயிட்டு வர, அதுபோக வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், ஓம் புருஷன் வேறு வேலைக்கு போயிட்டு அப்போ வரான், அவன் எப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறான் வரான்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே கதை சொல்கிறாரு, யாரோடைய அக்கறையும் தேவையில்லை, அதுக்கு ரூமுக்கு நான் ஏசி வாங்கி போட்டு விடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தியா குமதி, இந்த வீம்பு பேச்சு தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லு, அவன் வந்து எனக்கு ஒன்றும் கிளிக்க வேண்டாம், என் வீட்டில் ஒரு ரூமுக்கு நான் ஏசி போடுவேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் உங்கள் ரூமில் உள்ள ஏசிலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பழனி தூரம் வந்து பழைய ஏசியில் இருக்க மாட்டார்,
அதனால் ஒரு புது ஏசியை கொண்டு மாட்ட சொல்லி அதுக்கு என்ன பாசோ நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் வேண்டாம், நானே இன்ஸ்டால் பண்ணுற ஏசி வாங்கிடுறேன் அப்படிங்கிறேன். டே இருடா, பொங்கிக்கிட்டே இருக்காது, அவங்க அப்பா தானே சொல்கிறாரு ஏசி வாங்கி மாட்டிக்கலாம் மாப்பிள்ள, ஏசியில் தூங்கும் மாப்பிள்ள, என்னை மாதிரி மொட்டை மாடியில் வெக்கையில் தூங்கணும்னு நினைக்கியா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. மாமா நீ வெக்கையிலே தூங்கினாலும் இயற்கை காற்று மாமா, அதான் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. கோமதி ஓம் 3 மட்டும் இது பண்ணல, என் மருமகளுக்கு தான் ஏசி வைக்கேன், என்ன அவனுக்கு ஏசி வேண்டாம்னா மொட்டை மாடியில் போய் படுக்க சொல்லு, என் மருமகளுக்கு அவன் ஏசி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. உடனே ராஜி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்னு எனக்கு சொல்ல வேண்டாமா, என்ன அவனும் பணம் தரான் நீனும் பணம் தரான்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டாம், நீ சம்பாதிக்கும் அக்கௌண்ட்டில் வச்சுக்க, நல்லது கெட்டதுக்கு ஆகும். ஏன்னா அவனையும் நான் பணம் கொடுக்க சொல்ல வீம்பு கழுது கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஏன்னா இனிமேல் அவனையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. எல்லாருக்குமே நான் மாதம் 30,000 அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன், அதை எல்லாருடைய பேங்க் பாஸ்புக்கையும் தரேன், சரியா? படிப்பை முடிச்சுட்டு உன் புருஷன் தொழில் பண்ணுவானா, இல்லை ஒரு வேலைக்கு போவானா, என்னன்னாலும் பண்ணட்டும். ஏன்னா நான் என் 3 மக்கள் பேர்லேயும் மாதம் வந்து 30,000 போட்டு வச்சுருக்க தான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்போ எனக்கு நீங்கள் ஒன்றும் போடலையா அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு ஃபுல்லாக தானடா, உனக்கு சேர்த்து தான் போடுன்னு சொல்ல மறந்துட்டேன், 4 பேரில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பேங்க் பாஸ்புக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்காங்க. இதை பார்த்துன்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. தங்கமேல் மாமா இப்படி உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ நினைப்ப என் புருஷன் வேலை பார்த்து வீட்டில் கொண்டு கொடுக்காங்க, செந்தில் தம்பி வந்து கடையில் வேலை பார்க்குற சம்பளம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைப்பேன். பழனி சித்தப்பாவுக்கும் 500 கொடுத்துட்டு அப்போ மீதி மாமா ஏமாத்துன்னு நினைப்பேன். இப்படி ஆள் நான் கிடையாதுமா, எல்லார் பேர்லேயும் மாதம் ஒரு 30,000 போட்டிருக்கேன், என்ன அதனுடைய பேங்க் பாஸ்புக்கு தான் இது. அவங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி எடுத்துக்கலாம், ஆனால் அனாவசிய தேவைக்கு எடுக்கக்கூடாது. எதையாவது சொத்து வாங்கணுமா எடுத்துக்கிடுங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணணுமா அதை எடுத்துக்கிடுங்க, நான் மாற்றிக்கிறது இல்லை. அதுபோக இது வந்து இல்லை அப்படின்னா அது வைப்பீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக மாமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி தங்கமேல் இந்த வாயெல்லாம் சரியாயிருச்சு, இப்போ ஹனிமூனுக்கு எப்போ போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் காசு அக்கௌண்ட்டில் என் வீட்டுக்காருக்கு வந்துருச்சு, அது போக பேங்க் பாஸ்புக் வந்துட்டுல, நாங்கள் இப்போ எங்கேனாலும் போகலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல்கிட்ட பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தங்கமேல், நீ வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கக்கூடியவ தான், வெளியில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிள்ளை தான், மாற்றிக்கிறது இல்லை. வெளியில் போய் நீங்கள் ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல வைக்க போகிறதில்ல, அவ்வளோ பணம் உங்களுக்கு எதுக்கு, என்ன நான் தந்தால் 5,000 நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் காணாது வைக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தும்பாங்க, அதனால் வந்து போதும்னு நினச்சி நீங்கள் வந்து போனீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குவீங்க. நிறைய பணம் இருக்குது, அப்போ நம்ம பெருசாக ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அனாவசிய செலவில் தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. உடனே இதை மீனாவும் செஞ்சு தான் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை மீனா அப்படிங்கிறாங்க. நான் என்ன காசு மீனா அப்படிங்கிறாங்க. மாமாட்ட எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, செலவு அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏமா மீனா மேலே எடுத்த பிறகு மீனாவை பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ செந்தில் தம்பி சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று செஞ்சால் செந்தில் மீனா செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, உனக்கு இந்த வீட்டில் அவங்க தான் உனக்கு போட்டியா, அந்த வீட்டில் அவங்க ஒரு ஆள் கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வாயை அந்த நிலைமைக்கு பண்ணி விட்டாங்க, நீங்கள் அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலை பார்த்து பாண்டியன் சொல்கிறாங்க, பாரு தங்கமேல், இந்த வீட்டில் வந்து எல்லாருமே ஒன்று தான், ஏன்னா இன்றைக்கி உங்களை ஹனிமூன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை கடைசியாக கல்யாணம் முடிஞ்சதுனால தான், எல்லாரையுமே ஹனிமூன் அனுப்ப தான் செய்யணும், அதுக்குள்ளே வழிவாய்ப்புங்க இல்லாமல் இருக்குது. செந்தில் இப்போ எங்கேயோ போகிறான், ஏதோ ஒரு கதையாக வெளில போகிறான், கடைக்கு வரான், அப்படிங்கும்போது அவனை அனுப்ப முடியாத சூழல் இருக்குது. அதுபோக மீனாவும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க, அவளுக்கும் லீவ் போட முடியாது. கதிர் வந்து வீட்டுக்கு செலவு கொடுக்காம வீம்புக்கு வந்து அவன் வேலைக்கு காலேஜ் போய்ட்டு வந்தோடனே செஞ்சிகிட்ருக்கான், இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கான். அதுபோக வந்து என்கிட்ட வீண் பண்ணிகிட்ருக்கான், அதனால தான் யாரையும் அனுப்ப முடியல, இதான் உள்ளது. இல்லை அப்படின்னா ஒன்று செய்வோம், மொத்தமாக குடும்பம் வேணால் மறுபடி கொடைக்கானலோ ஊட்டியோ போனால் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்ப சந்தோஷமாக, ஆமாங்க எல்லோரும் போயிட்டு வருவோம், இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு வேட்சியும் வந்துடக்கூடாது, நாளைக்கு வந்து நம்ம லவ் மேரேஜ் பண்ணோம் வச்சோம், அதனால் வந்து நம்மளை வந்து ஹனிமூன் அனுப்பலை, தங்கமயில் அக்கா வந்து வீட்டோட சொல்லி கல்யாணம் முடித்தாங்க, அதனால் வந்து அவங்க ஹனிமூன் அனுப்புகிறாங்க வைக்கான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். டேய் பழனி அப்படிங்கிறாங்க, என்னவா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, மளிகை கடையை வந்து ஒரு 3 நாள் லீவ் விடணும், மக்களுக்கு அது கண்டிப்பாக தெரியப்படுத்தணும், ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி அடிச்சிரு, நம்ம எத்தனை நாள் வெளியூர் போயிட்டு வரோமோ அத்தனை நாள் கடை விடுமுறைன்னு சொல்லி சின்ன டிஜிட்டல் போர்டு அடிச்சுட்டு கடை முன்னாடி வச்சுருவோம் அப்படிங்க. சரி மச்சான் சூப்பர் மச்சான் அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் எங்கே போனாலும் இனி கடையில் விட்டு தானே போவீங்க அப்படிங்கிறாங்க. டே நீனு தாண்டா வர அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு டிஜிட்டல் போர்டு கடைக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி கடை வந்து ஒரு 3 நாள் லீவுன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் போர்டு அடிக்காங்க, அடித்து கடை முன்னாடி உள்ள வைக்காங்க. மச்சான் அடித்து வச்சுட்டோம் மச்சான் அப்படிங்க, சூப்பர் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே தங்கமேலுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. நம்ம தான் ஹனிமூனுக்கு போகணும்னு நினச்சோம், இந்த சூழ்நிலை வந்து குடும்பமே ஹனிமூனுக்கு கிளம்புதாங்களே, அப்போ ஹனிமூன் மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, ஏங்க ஹனிமூன் நான் வரலாங்க அப்படிங்கிறாங்க. நீ வராட்ட போ, நான் குடும்பத்தோடு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. சரி உடனே நான் இல்லாமல் எப்படி நீங்கள் ஹனிமூன் போவீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி தான் போனேன், இப்போ போக முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தேன், உன்னை கட்டின பிறகு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்,
அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமணி, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரியாக தான் சொன்னேன், கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் வந்து ஒருங்கிணைஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க தான் நான். எல்லோரும் அப்படி தான். நீ மட்டும் ஏன் வந்து விலகி இருக்கணும், நீ மட்டும் தான் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணுத, அது வந்து சரியே கிடையாது. என்றைக்கும் கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று என்ன அப்படின்னு நினச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் அழகை சிதைக்கிறதே வந்து முன்ன மாதிரி வரக்கூடிய பக்குவம் இல்லாத ஆட்களால் தான். அதனால் இனிமையாவது பக்குவமாக நடந்துக்கா. ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், ஒரு மருமகனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவை தெரிஞ்சுக்கா. அப்பா சொல்ல கேட்டுட்டு அப்படி நடந்துக்கிறதும், வீட்டினுடைய சூழ்நிலையை அனுசரித்து போகிறதும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ணன் தம்பினா என் தம்பி மாதிரி இருக்கணும், அதை புரிஞ்சுக்க. என் தம்பி மாதிரி எந்த தப்புமே செய்யாமல் அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு பேசுகிறப்ப தான் வந்து வீட்டில் 1000 வருத்தம் வருது. உங்கள் வாயிலையும் வந்து சூடு வச்சு விட்டுறது எல்லாமே இதெல்லாம் தான் நடக்குது. அதனால் வந்து ஒழுங்காயிரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமணி ரொம்ப ஷாக் ஆகியிருக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.